எனக்கு அன்பான அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே மட்டக்களப்பு பட்டணத்திலே கடுமையான மழை, பெரிய மழை என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. அது ஏதோ ஒன்றை பேசுகிறது. அதனுடைய பாஷை நமக்கு தெரியவில்லை. இயற்கை என்பது கடவுளின் அழகான ஒரு ஓவியம். அது அவர்தான் வரைந்து கொண்டிருக்கிறார். அந்த ஓவியத்தை வரைகிற இறைவனை தவிர வேறு யாருக்கும் அதனுடைய உள்நோக்கம் தெரிவதில்லை. விசேஷமாக இந்த மழை காலத்திலே, இப்பொழுது கடந்த காலங்களிலே மழை என்றால் ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்போ மழை என்று சொன்னாலே இலங்கை தேசத்திலே பெரிய பயமாக இருக்கிறது. எந்த நேரத்திலே எப்படி நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது, எங்கே குளக்கட்டுகள் உடைக்கப் போகிறது, எங்கே தண்ணி வரப்போகிறது என்றெல்லாம் ஒரு நடுக்கம். மலையக பகுதி எடுத்துக்கொண்டால் மழை என்று சொன்னாலே எங்கள் வீடு புதைந்து விடுமா, சரிந்து விடுமா, கல்லுகள் வந்துடுமா, இல்லை மண் சரிவு ஏற்படுமா என்றெல்லாம் தேசத்திலே ஒரு பெரிய கலக்கம்தான் இந்த மழை. எல்லா காலத்திலும் ஒரு காலத்திலே ஆமியை கண்டால் பயம். இராணுவ சிப்பாய்களுடைய அந்த அவர்கள் அந்த காமப்ளாசன், அந்த கன்சில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களையும், அதே போல் அவருடைய அந்த கொரில்லா உடைகளையும் பார்க்கும்போது ஒரு காலத்திலே பயம் இருந்தது. கொஞ்சம் சில காலங்களிலே கவச வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை கண்டால் பயம். இப்போ 2009க்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் கிபீர், அந்த விமானத்தை பார்க்கும்போது, அந்த கிபீரை பார்க்கும்போது ஒரு பயம். இப்படி எல்லா காலத்திலும் ஒரு பயம் இருந்தது. கடந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் 90க்கு பிறகு 98, 94, 92 காலப்பகுதிகளில் துணை இராணுவங்களை கண்டால் பயம். இலங்கை தேசம் அந்த காலத்தில் 40 வருடங்களாய் பயத்திலே தான் வாழுகிறது. இந்த நாட்களிலே மழையை கண்டு பயம். இந்த மழையை கண்டாலே இன்றைக்கி பயங்கரமான ஒரு பயம் எல்லாருக்குள்ளும் உண்டாகியிருக்கிறது. இதுவும் கடந்து போகும். எல்லா பயங்களும் எங்களை விட்டு கடந்து போனது போல இந்த பயமும் நம்மளை விட்டு கடந்து போகும். ஆகையினால் தேசத்தின் மக்களாகிய நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், கடவுள் மேல் அன்பாயிருங்கள், கடவுளோடு வாழுங்கள், கடவுளுக்குள் இருந்து நல்லதை செய்யுங்கள், நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.